ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம மஷ்ரூம் மல்லி பிரியாணி எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இப்போ ஒரு ஜாரில் ஒரு கட்டு கொத்தமல்லி க்ளீன் பண்ணி சேர்த்துக்கோங்க. 3 இன்ச் அளவுக்கு இஞ்சி, காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய், ஒரு 10 பல் பூண்டு, இது எல்லாத்தையும் தேவையான தண்ணி ஊற்றி நல்லா வழுவழுன்னு அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போது ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய்யில் வெங்காயம்லாம் வதங்கும் போதே நம்மளுக்கு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். இப்போது கரம் மசாலா ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாச்சிப்பூ, சோம்பு, பிரிஞ்சி இலை, பிளாக் கார்டமம் இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு 2 பெரிய வெங்காயம் நல்லா நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டு வதக்கி விட்டுருங்க. நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது நம்ம அந்த க்ரீன் கலர் பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கோம்லே அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது எல்லாம் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. அடுத்தது 3 தக்காளி, அதையும் நீளமாக கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நிறைய சேர்த்தோன்னா நம்மளுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் பிரியாணி. காரத்துக்கு ஏற்ற மாதிரி வெறும் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூமையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மஷ்ரூம் மூடி போட்டோன்னா தண்ணி விட ஆரம்பிச்சிடும், அதனால் ஓப்பன்லேயே வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்தது 1 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பிரியாணிக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் இன்றைக்கி 2 கிளாஸ் சீரக சம்பா ரைஸ் எடுத்துக்கிட்டேன், அதனால் 3 கிளாஸ் தண்ணி சேர்த்துருக்கேன். ஓப்பனில் குக் பண்ணுறதுனால ஒரு 1/2 கிளாஸ் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிட்டேன். இதே நம்ம ப்ரெஷர் குக் பண்ணோன்னா 1 கிளாஸ் ரைஸுக்கு 1.25 கிளாஸ் தண்ணி வைக்கணும். இப்போது தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறம் ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்ச சீரக சம்பா ரைஸ் நல்லா வாஷ் பண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி இல்லாமல் நல்லா ட்ரை பண்ணிவிட்டு சேர்த்துக்கணும். ரைஸ் சேர்த்துட்டு நல்லா கொதி விட்டுருங்க. நல்லா கொதித்து தண்ணி கொஞ்சம் கம்மியாகும்போதே மூடி போட்டு அதுக்கு மேலே ஒரு வெயிட்டை வச்சு விட்டுடலாம். மூடி போட்டதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் ஃபுல்லாக தண்ணி பிடிச்சி அதுக்கு மேலே வெயிட் மாதிரி போட்டு வச்சுருங்க. வெயிட் போட்டதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம குக் பண்ணால் போதும். ஹை ஃப்ளேமில் வச்சோன்னா அடி பிடிச்சிரும். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தா ரைஸ் எல்லாம் நல்லா வெந்திருக்கும். கொஞ்சமாக லெமன் ஜூஸ், அப்புறம் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றி நல்லா கிளறி விட்டுட்டு 2 மினிட்ஸ் அளவுக்கு அதே மாதிரி தம் போட்டு இறக்குனிங்கன்னா நம்மளுக்கு சூப்பரான மஷ்ரூம் மல்லி பிரியாணி ரெடி ஆகிடும். இது சுட சுட சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். சீரக சம்பா ரைஸ் சேர்த்ததுனால நம்மளுக்கு அந்த பிரியாணியே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கிட்ஸுக்கெல்லாமே ரொம்பவே பிடிக்கும். கலர்ஃபுல்லாக இருக்கிறதுனால ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோடய சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக கிட்ஸ் வச்சுருக்க மாமுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிக்கு இது ஒரு ஈஸியான ரெசிபி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.